Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi friends, next topic multiplication of matrix. Addition பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்னா 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் ஏபின்னு. அந்த 2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா m/n n/bன்னு இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ஏபி மேட்ரிக்ஸ், அதாவது ஏயும் பியை மல்டிப்ளை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் m/bயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸ். இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏபி ஃபவுண்ட் பை இஃப் த நம்பர் ஆஃப் அதோட நம்பர் ஆஃப் காலமும் மேட்ரிக்ஸ் ஏலையும் நம்பர் ஆஃப் ரோ மேட்ரிக்ஸ் பிலையும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மல்டிப்ளிகேஷனோட ரூல் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷனை அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் எப்போவுமே காம்படேட்டிவாக இருக்காது ஜென்ரலாக. ஏன்னா இதில் m/n மேட்ரிக்ஸ் n/b மேட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். ஏயும் பியும் டிஃபைன் ஆகலாம். டிஃபைன் ஆகிறது எப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இதில் இருக்க m/n n/bயாக இருக்கணும். அதே மாதிரி இருக்குது. ஏபி டிஃபைன் ஆகும், பிஏ வந்து டிஃபைன் ஆகாது. மாற்றி எழுதும்போது இதோட மேட்ரிக்ஸ் வந்து 3/2ன்னு இருக்குது, இது 2/3ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து ஏபியாக டிஃபைன் பண்ண முடியும், ஆனால் பிஏயாக மாற்றும்போது அது முடியாது. ஒருவேளை இது ரெண்டும் டிஃபைன் ஆகலாம், அப்படி இருந்தால் கூட அது வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. அதுக்கடுத்து மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக் அடிஷன். மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷனோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அது வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு இருந்துச்சுன்னா ஏபி ப்ளஸ் ஏசின்னு வரும். இது ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இதே மாதிரி ஏபிசி இருக்கும்போது மேட்ரிக்ஸ் ஏ ப்ளஸ் பி, சாரி தப்பாக எழுதியிருக்கேன், ஏ இந்த ப்ராக்கெட் வெளியில் வரணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சின்னு எழுதும்போது ஏசி ப்ளஸ் பிசின்னு வரும். இது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்போவுமே அசோசியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஏபி இன்ட்டு சினாலும் ஏ இன்ட்டு பிசினாலும் சேமாக இருக்கும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ யூனிட் மேட்ரிக்ஸ். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட சாதாரண மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா அது அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அதோட ஆர்டர் n/n எடுத்துக்கிட்டோம். ஐயோட யூனிட் மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இல்லஸ்ட்ரேஷன் ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், இங்கே ஃபஸ்ட் வேல்யூ, இங்கே ஃபஸ்ட் வேல்யூ, அடுத்து இங்கே ஃபஸ்ட் வேல்யூ, கீழே ஃபஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருப்போமா. அதே மாதிரி ஏ 1 × 1 -1 × -1. ஸோ இதே மாதிரி கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அதோட மேட்ரிக்ஸ் 0ன்னு கிடைக்கி. ஏயும் பியும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஏபி ஈக்குவல் டு 0வும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஏபின்னு எடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட மேட்ரிக்ஸ் 3/2ன்னு இருக்குது, இது வந்து 3/3ல் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 1 × 8, 2 × 2, 0 × 5, அதுதான் ஃபஸ்ட் டேர்மில் எழுதியிருக்கும். அடுத்து 1 × 3, 2 × 4, 0 × 3 செகண்ட் டேர்ம், 1 × 1, 2 × 1, 0 × 1 இது தேர்ட். இதே மாதிரி அடுத்த ரோவில் இருக்கிறதையும் ஒன்றையும் இது போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.68 ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் அண்டு ஏபியும் கண்டுபிடிக்கிறோம், பிஏயும் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏபி
ஏபிக்கு இந்த மாதிரி எழுதிட்டோம். நான் சொன்ன ரூல்ஸ் படி மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு ஆன்சர் 5359 கிடைக்குது. பிஏ கண்டுபிடிக்கிறோம், பி இன்ட்டு ஏன்னு போடுறோம், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம், ஆன்சர் கிடைக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. மல்டிப்ளிகேஷன் நல்லா புரியுதா இல்லையா? 2 × 2 + 1 × 1, 2 × 0 + 0 1 × 3. அடுத்தது 1 × 2 3 × 1, 1 × 0 3 × 3. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.69 ஏபி அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏபியும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். காமுடேட்டிவ்னா என்ன? ஏபியும் பிஏயும் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் 2 - 2 √2 √2 2. இதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் ரெண்டையும் எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 2 4, -2 √2 × -√2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். √2 × √2 2ன்னு வந்துடும். அப்போ 2 × 2 வந்து 4. அப்போ 4 + 4. அகெயின் 2 × 2 √2, அப்போ 4 √2, -2 √2 × 2 போடும்போது -4 √2ன்னு வரும். அகெயின் 2 × √2 2 √2, -2 2 √2ன்னு எழுதும். √2 × 2 √2, அப்போ 4. ஏன்னா √2 √2 4ன்னு வந்துடும். 2 × 2ன்னு போடும்போது 4ன்னு வரும். இங்கே 2 × 2 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 8008ன்னு கிடைக்கும். அட் த சேம் நம்ம வந்து பிஏ மாற்றி போடுறோம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்கே என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் ஆகுது. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.70 சால்வ். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் XY வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதே மாதிரி கொடுத்ததை எழுதிக்கிட்டோம். எழுதும்போது 2 × x வந்து 2x + y, அதுக்கு அடுத்தது 1 × x வந்து x + 2y. இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதனால் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இதை வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஈக்குவல் டு 4. இப்போ ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது 2x + y = 4னும் x + 2y = yன்னு வரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது 2x + 4y = 10ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணும்போது +2x - 2xன்னு வரும். அப்போ y - 3ன்னு வரும்போது 4yன்னு வரும்போது -3yன்னு வரும். 4 - 10ங்கும்போது -6ன்னு வரும். இங்கே டிவைட் பண்ணும்போது y வந்து 2ன்னு கிடச்சிரும். இந்த 2ங்கிற வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2x + 2 = 4ன்னு வரும். அப்போ 2x = 2, இப்போ x = 1ன்னு கிடச்சிரும். நமக்கு தேவையான ஆன்சர் x = 1, y = 2. அடுத்த எக்ஸாம்பிள் 3.71 ஏபிசி 3 கொடுத்துட்டாங்க. ஏபி × சியும் ஏ × பிசியும் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். இதோட இது வந்து 3/1னும் இதை 3/2ன்னு 2/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1/1 1/2 இதில் கிடைக்குது. அப்புறம் ஏபி × சிங்கும்போது அதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இன்ட்டு லாஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அட் த சேம் பிசி, பியும் சியும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிசி ஏ × பிசி, ஏ × பிசியோட ஆன்சரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தேவையான வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3.72 ஏ வந்து இந்த ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏ × B + C = AB + ACன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா B + C ஃபைண்ட் பண்ணுறோம். இதை கண்டுபிடிச்சிருக்கான். நெக்ஸ்ட்டு A × B + C, ஏயோட வேல்யூ × B + சியோட வேல்யூ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -7 12 3 4ன்னு கிடைக்கும். அட் த சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. தென் ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஏசி கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதே வேல்யூ தான் ஈக்குவேஷன் 1லேயும் கிடைக்கும். அப்போ 1 and 2லேருந்து இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏபியோட ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாலும் பி ட்ரான்ஸ்ஃபர் ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏ அண்ட் பி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஏபி வந்து 0 9 5 -4ன்னு கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது 0 5 9 -4ன்னு கிடைக்குது.
இப்போ பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா இது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா இது. இது ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் போடுறோம். மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். அதுலேருந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.